கொடுத்துருக்கக்கூடிய இந்த நம்பருக்கு வந்து ஒரு பைனரி சர்ச் ட்ரீ வந்து நம்ம கிரியேட் பண்ண போகிறோம். இதுக்கு ரூட் எலமெண்ட் எது வச்சுக்கிறோன்னு பார்த்தீங்கன்னா இந்த 11 அப்படின்னு சொல்லி வச்சுக்கணும். ரூட் எலமெண்ட்டை 11 எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா லெஃப்ட் சைடில் எந்த நோடு வரணும், ரைட் சைடில் எந்த நோடு வரணும் அப்படின்றத பற்றி இப்போ நம்ம பிரிக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து நம்ம ரூட் எலமெண்ட் 11 அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோன்னு வச்சுக்கோங்க. ரூட் எலமெண்ட் 11 அப்படின்னு சொல்லி நம்ம எடுத்துக்கிட்டோம். ஏன்னா ஸ்டார்டிங்கில் தான் இருக்குது. ஸோ இதை வந்து நம்ம வந்து என்னென்னு எடுத்துக்கணும், ரூட்டாக நம்ம எடுத்துக்கணும். ரூட்டாக எடுத்துட்டோம் அப்படின்னா நம்ம பைனரி சர்ச் ட்ரீயில் கான்செப்டே என்னென்னு பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடு எல்லாமே வந்து ரூட் எலமெண்ட்டை விட லெஸ் தென் வேல்யூவாக வரணும். அதே போல் ரைட் சைடு பார்த்தீங்க அப்படின்னா ரூட் எலமெண்ட்டை விட ஹையராக இருக்கணும் வேல்யூ. அப்படி தான் நம்ம வந்து என்ன பண்ணணும்னா பைனரி சர்ச் ட்ரீ கொண்டு வரணும். அப்போ நமக்கு ரூட் எலமெண்ட் 11 நமக்கு கிடச்சிருச்சு. அப்போ 11 விட கம்மியாக இருக்கிறது எல்லாமே லெஃப்ட் சைடு நம்ம வந்து நோட் பண்ணிக்கணும். 11 விட அதிகமாக இருக்கிறது எல்லாமே வந்து நம்ம ரைட் சைடை நோட் பண்ணிக்கணும். இப்போ நம்ம அந்த கொடுத்துருக்கக்கூடிய இந்த நோடில் லெஃப்ட் சைடு எதெல்லாம் வரும்னு பார்த்தீங்கன்னா 11க்கு கீழே உள்ளதெல்லாம். இப்போ நம்ம ஆர்டர் படி நம்ம எடுக்கலாம். 11ஓட கம்மியாக எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 4. இது வந்து லெஃப்ட் எலமெண்ட்டுன்னு எடுத்துக்கலாம். இது லெஃப்ட்டு. 4க்கு அப்புறம் 5, இதுவும் லெஃப்ட்டு. 4, 5, 6, 7 இருக்கான்னு பாருங்கள். 7 இல்லை, 8 இருக்குது. இதுவும் லெஃப்ட்டு. 9 இருக்கான்னு கேட்டால் 9 கிடையாது, 10 இருக்குது. இதுவும் லெஃப்ட்டு. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா 11க்கு லெஃப்ட் சைடில் மொத்தம் 5 எலமெண்ட் நமக்கு இருக்குது. சரியா? 4, 5, 6, 8, 10 மொத்தம் வந்து 5 எலமெண்ட்டு. அப்போ அதை வந்து நம்ம இந்த லெஃப்ட் சைடை நோட் பண்ணிக்கலாம். நான் வந்து ஆர்டர் வைஸ் நான் எழுதுகிறேன். உங்களுக்கு புரியணுங்கிறதுக்காக தான் நான் லெஃப்ட் நோடு அப்படின்னு சொல்லி நான் எழுதி நான் வந்து நோடெல்லாம் நோட் பண்ணுறேன். பட் இந்த மாதிரி எழுதணும்னு அவசியம் கிடையாது. ஸோ பிகினராக இருந்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். 4, 5, 6, 8, 10 மொத்தம் 5 எலமெண்ட்டு பார்த்தீங்கன்னா ரூட் எலமெண்ட்டுக்கு லெஃப்ட் சைடு உள்ள எலமெண்ட்டு. அதே ரூட் எலமெண்ட்டுக்கு ரைட் சைடுனா எப்படி வரணும்? 11 விட அதிகமாக இருக்கிறது எல்லாமே என்னன்னு பார்த்தீங்கன்னா ரைட் சைடு வரக்கூடிய எலமெண்ட். அப்போ ரைட் சைடு எலமெண்ட் எதுன்னு பார்க்கலாமா? ரைட் நோட் நோட்ஸ் எதெல்லாம் வரும்னு பார்த்தீங்கன்னா 11 விட அதிகமாக எது இருக்குன்னு பாருங்கள். 19 இருக்குது, இது ரைட்டில் வரும். வேறு என்ன இருக்குது? 17 ரைட்டில் வரும். 43 ரைட்டில் தான் வரும். 49 ரைட்டில் தான் வரும். 31 ரைட்டில் தான் வரும். இது எல்லாமே என்னென்னு பார்த்தீங்கன்னா ரூட் எலமெண்ட் 11 விட பெரிய எண்ணெய். அப்போ அது எல்லாம் அந்த சைடு வந்து ஆர்டர் வைஸ் எழுதிக்கலாம். ஃபஸ்ட்டு 17, தென் வந்து 19. 19க்கு அப்புறம் பெரிய எண் எதுன்னு பார்த்தீங்கன்னா 31, 43, 49. ஸோ லெஃப்ட் சைடு இருக்கக்கூடிய நோட்ஸ் எல்லாம் பிரித்தாச்சு, ரைட் சைடு இருக்கக்கூடிய நோட் எல்லாமே பிரித்தாச்சு. எதுக்கு? ரூட் எலமெண்ட்டுக்கு. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா பைனரி சர்ச் ட்ரீ வரைய போகிறோம். இப்போ ரூட் எலமெண்ட் எதுன்னு பார்த்தீங்கன்னா 11 போட்டு ஒரு சர்க்கிள் போட்டுக்குங்க. இப்போ நம்ம லெஃப்ட் சைடை வந்து பார்க்கணும். இங்கே தான் நம்ம மைனூட்டாக நோட் பண்ண வேண்டியது. இங்கே தான் இங்கே செட் ஆஃப் நோடு கொடுத்துருக்காங்க. இதை வந்து லெஃப்ட் நோடாகவும் ரைட் நோடாகவும் ரூட் எலமெண்ட்டை வச்சு பிரித்தாச்சு. இப்போ இந்த ரூட் எலமெண்ட்டுக்கு லெஃப்ட்டில் எது வரும்னு பார்க்கணும். இங்கே 5 எலமெண்ட் இருக்குது. இந்த 5ல் எது வரணும்னு நமக்கு தெரியாது. அப்போ இந்த சமயத்தில் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா இந்த ரூட் எலமெண்ட்டுக்கு பக்கத்தில் எந்த எண் இருக்குதுன்னு பாருங்கள். 6 இருக்குது. 6ன்ற எலமெண்ட் வந்து ரூட் எலமெண்ட்டுக்கு லெஃப்ட்டில் தான் வரும். ஏன்னா 11 விட 6 வந்து சின்ன வேல்யூ. அப்போ இது எங்கே இருக்குதுன்னு பாருங்கள், இங்கே இருக்குது. இப்போ இந்த நோடை வந்து ரவுண்ட் பண்ணிக்கோங்க. இதை வந்து 11க்கு லெஃப்ட்டில் போட்டுக்கலாம். போட்டாச்சு. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ரூட் எலமெண்ட்டுக்கு லெஃப்ட்டில் இருக்கக்கூடிய நோடு எல்லாத்தையும் முடிச்சிடலாம். அதுக்கப்புறம் ரைட்டு போகலாம். ஓகே, 6 போட்டாச்சு. இப்போ இந்த 6க்கு லெஃப்ட்டில் என்ன வரும்னு பார்க்கலாம். இங்கே பார்க்கலாமா? 6க்கு அப்புறம் என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 4 இருக்குது. சரியா? நல்லா நோட் பண்ணிக்கணும். 6க்கு பக்கத்தில் 4 இருக்குது. ஏன்னா 6க்கு லெஃப்ட்டில் வந்து என்ன வரணும்? கம்மியான வேல்யூ தான் வரணும். அப்போ இது ஒரு லெஃப்ட் இருக்குது, இது ஒரு லெஃப்ட் இருக்குது. இங்கே 4 இருக்குது. இந்த 4 வந்து இந்த 6 இங்கே நோட் பண்ணியிருக்கோம்னா இதில் லெஃப்ட்டில் இருக்கான்னு பாருங்கள். லெஃப்ட்டில் தான் இருக்குது. ஸோ 6க்கு லெஃப்ட்டில் என்ன இருக்குது? 4 இருக்குது. 4 வந்து இங்கே நம்ம நோட் பண்ணிக்கலாம். சரியா? நோட் பண்ணியாச்சு. 4க்கு ரைட்டில் என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 5 இருக்குது. அப்போ 4க்கு ரைட்டில் 5 நம்ம நோட் பண்ணிடணும். நோட் பண்ணியாச்சு. தென் வந்து எதை முடிச்சிருக்கோம்? 6 முடிச்சிட்டோம், 4 முடிச்சிட்டோம், 5 முடிச்சிட்டோம். வச்சு 2 இருக்குது, 8, 10 தான் இருக்குது. அப்போ 6க்கு ரைட்டில் என்ன இருக்குது? 8 இருக்குது. அப்போ 6க்கு ரைட் நோட 8 வந்து போட்டு முடிச்சிடணும். 8க்கு ரைட்டில் என்ன இருக்குது? 10 இருக்குது. 10 போட்டு முடிச்சிடணும். இப்போ கம்ப்ளீட்டாக என்ன பண்ணிட்டோம் பார்த்தீங்கன்னா ரூட் எலமெண்ட்டுக்கு லெஃப்ட் சைடு இருக்கக்கூடிய நோடு எல்லாத்தையுமே கம்ப்ளீட்டாக முடிச்சிட்டோம்.
இப்போ ரூட் எலமெண்ட்டுக்கு ரைட் சைடு இருக்கக்கூடிய நோடை பார்க்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா 5 எலமெண்ட்ஸ் இருக்குது. இதில் எதை வந்து ரைட்டில் போடுறதுன்னு நமக்கு தெரியாது. ஸோ அப்போ இங்கே கொடுத்துருக்க ஆர்டரில் எது ஃபஸ்ட்டில் இருக்குதுன்னு பாருங்கள். 19 தான் ஃபஸ்ட்டில் இருக்குது. அப்போ 19 வந்து இங்கே இருக்குல்லையே, இதை நோட் பண்ணிக்கோங்க. அப்போ அந்த 19 வந்து ரூட் எலமெண்ட்டுக்கு ரைட்டில் போட்டுக்கலாம். போட்டாச்சு. இப்போ 19க்கு லெஃப்ட்டில் என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 17 இருக்குது. அப்போ கண்ணை மூடிக்கிட்டு என்ன பண்ணிடுங்கன்னு பார்த்தீங்கன்னா 17 இங்கே போட்டுருங்க. போட்டாச்சு. அப்போ இதுவும் முடிஞ்சிருச்சு. திரும்ப ரைட் சைடு பார்க்கும்போது 17க்கு லெஃப்ட்டில் ஏதாவது இருக்குதுன்னு கேட்டால் எதுவுமே கிடையாது. அப்போ ரைட்டில் பார்க்கும்போது ரைட்டில் 3 வேல்யூ இருக்குது. இதில் எதை எடுக்கணும்னு நமக்கு தெரியாது. நேராக எங்கே வந்துடுறீங்கன்னா இங்கே கொடுத்துருக்க ஆர்டரில் வந்துடுங்க. இங்கே என்ன கொடுத்துருக்காங்க 19, 17 நோட் பண்ணியாச்சு. 19 இங்கே இருக்குது, 17 நோட் பண்ணியாச்சு. 17க்கு அப்புறம் என்ன இருக்குது 43 இருக்குது. அப்போ 43 கண்டிப்பாக என்ன வரணும் பார்த்தா 19க்கு ரைட்டில் வரணும். 43 இந்த 43 எங்கே இருக்குது அதை நோட் பண்ணிக்கோங்க. நோட் பண்ணியாச்சு. அப்போ 43க்கு லெஃப்டில் என்ன இருக்குது 31 இருக்குது. 31 இங்கே நோட் பண்ணிடுங்க. 43க்கு ரைட்டில் என்ன இருக்குது 49 இருக்குது. 49 நோட் பண்ணிடலாம். இப்போ கம்ப்ளீட்டாக நம்ம என்ன பண்ணிட்டோம்னு பார்த்தீங்கன்னா ஒரு பைனரி ட்ரீ வந்து நம்ம க்ரியேட் பண்ணியாச்சு. ஸோ இந்த மாதிரி தான் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா ஒரு பைனரி ட்ரீ வந்து நம்ம ஈஸியாக என்ன பண்ணிக்கலாம், கொடுத்துருக்கக்கூடிய எலமெண்ட்டை வச்சு ரைட் சைடில் வந்து எந்த மாதிரி நோடெல்லாம் வரணும், லெஃப்ட் சைடில் வந்து எந்த மாதிரி நோடெல்லாம் வரணும் அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கிட்டு நம்ம இந்த மாதிரி என்ன பண்ணிக்கலாம், நம்ம ஒரு பைனரி சர்ச் ட்ரீ வந்து க்ரியேட் பண்ணிடலாம். இப்போ இந்த கொடுத்துருக்கக்கூடிய பைனரி சர்ச் ட்ரீயில் வந்து 3 விதமாக நம்ம வந்து ஒரு டெலிஷன் மெத்தடை ஃபாலோ பண்ணலாம். அது எப்படின்றத வந்து இப்போ 1 by 1 பார்ப்போம். ஃபஸ்ட்டு ஒன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா ஜீரோ சைல்டு அப்படின்றது கீழே சைல்டே இல்லாமல் இருக்கு இல்லையா. அப்போ இந்த லீஃப் நோடில் ஏதாவது ஒரு நோடை டெலீட் பண்ணோம்னா இந்த ட்ரீ எப்படி வந்து நமக்கு அப்டேட் ஆகும், இந்த ட்ரீ எப்படி வந்து நமக்கு சேஞ்சஸ் நடக்கும் அப்படின்றத பற்றி இந்த ஜீரோ சைல்டு வந்து பார்க்கலாம். செகண்ட் வந்து ஒரு சைல்டு அப்படின்னா அதாவது இப்போ 4, 8 இதெல்லாம் ஒரு சைல்டு இருக்கு இல்லையா. இந்த மாதிரி ஒரு சைல்டு இருக்கக்கூடிய ஒரு எலமெண்ட்டை டெலீட் பண்ணிட்டோம் அப்படின்னா இந்த ட்ரீ எப்படி மாறும் அப்படின்றத பற்றி சொல்கிறது தான் இந்த 1 சைல்டு அப்படிங்கிறது. தேர்ட் ஒன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா 2 சில்ட்ரன், அதாவது 2 சில்ட்ரன் இருக்கக்கூடிய ஒரு நோடை நம்ம டெலீட் பண்ணிட்டோம் அப்படின்னா இந்த ட்ரீ வந்து எப்படி நமக்கு மாறும், எப்படி சேஞ்சஸ் நடக்கும் அப்படின்றத பற்றி சொல்கிறது தான் இந்த 2 சில்ட்ரன் அப்படின்றது. அப்போ இந்த 3 விதமாக எப்படி நம்ம வந்து ஒரு பைனரி சர்ச் ட்ரீயில் நம்ம கொண்டு வர்றது அப்படின்றத பற்றி இப்போ நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரி கொஸ்டின் வந்து பார்த்தீங்க அப்படின்னா யூஜிசி நெட்டு ஸ்லெட்டு கேட் இந்த மாதிரி எக்ஸாம்ஸ்லாம் கேட்குறாங்க. ஸோ இதை வந்து தெரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாங்க இது எப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஜீரோ சைல்டு டெலிஷன் தான் பார்க்க போகிறோம். எந்த நோடுக்கு வந்து சைல்டே இல்லாமல் இருக்கோ அதுதான் ஜீரோ சைல்டுன்னு சொல்கிறோம். அப்போ இது எதுக்கெல்லாம் இல்லைன்னு பார்த்தீங்கன்னா 5, 10, 31, 49 இதுக்கு எல்லாமே கீழே இந்த சைல்டுமே இல்லை பார்த்தீங்களா. அப்போ இதெல்லாம் வந்து எந்த நோடு கீழே வரும் பார்த்தீங்கன்னா இந்த ஜீரோ சைல்டு அப்படிங்கிற இந்த கேட்டகரிக்கு கீழே வரும். இப்போ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் சப்போஸ் இதில் வந்து ஒரு 31 அப்படின்ற இந்த நோடை நான் டெலீட் பண்ணிட்டேன் அப்படின்னா இந்த ட்ரீ எப்படி மாறும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு சைல்டு மட்டும்தான் கட் ஆகுமே தவிர மற்றபடி ட்ரீ அஸ்யூஷுவலாக எப்படி இருக்கோ அதே மாதிரி தான் இருக்கும். ஸோ ஜீரோ சைல்டுன்னு வரும்போது நமக்கு பெருசாக எதுவுமே நமக்கு வந்து அஃபெக்ட் ஆகாது, ட்ரீ அப்படியே தான் இருக்கும். இந்த லாஸ்ட் இருக்கக்கூடிய இந்த நோடு மட்டும்தான் நமக்கு என்ன ஆகும்னு பார்த்தா டிஸ்கார்ட் ஆகும். அது எப்படின்றத நான் இப்போ வரைகிறேன் பாருங்கள். ஸோ நமக்கு இந்த மாதிரி நமக்கு வந்து ட்ரீ கிடைக்கும். பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கக்கூடிய இந்த 31 அப்படின்ற இந்த சைல்டு வந்து இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே கிடையாது, 43லேருந்து இங்கே கட் ஆகிருக்கு பாருங்கள். ஸோ இந்த மாதிரி நம்ம 31 அப்படின்ற சைல்டை நம்ம டெலீட் பண்ணிட்டோம் அப்படின்னா ஸோ இந்த மாதிரி தான் நமக்கு வந்து ட்ரீ வந்து கிடைக்கும். இதில் பெருசாக எதுவுமே நமக்கு அஃபெக்ட் ஆகாது, அந்த ஒரு நோடு மட்டும் டிஸ்கார்ட் ஆகிருக்கும். ஸோ இதுதான் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஜீரோ சைல்டு டெலிஷன் அப்படின்றது. செகண்ட் ஒன் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா 1 சைல்டு டெலிஷன். இந்த 1 சைல்டு டெலிஷன் நடக்கும்போது இந்த ட்ரீ வந்து நமக்கு எப்படி கிடைக்கும் அப்படின்றத பற்றி பார்க்கலாம். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இதில் வந்து 4 அப்படின்ற இந்த சைல்டை மட்டும் இந்த நோடை மட்டும் நம்ம டெலீட் பண்ண போகிறோம். அப்போ அந்த 4ன்ற நோடு எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த மெயின் ட்ரீயில் வந்து இந்த 4ன்றது இங்கே இருக்குது. எதனால் அந்த 4 டெலீட் பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா 1 சைல்டு டெலிஷன். இந்த 4க்கு கீழே ஒரு சைல்டு இருக்குது பாருங்கள். இப்போ இந்த 4 கூட டெலீட் பண்ணலாம், இல்லை 8 டெலீட் பண்ணலாம். எந்த நோடுக்கு கீழே ஒரு சைல்டு இருக்கோ அதில் ஏதாவது ஒரு நோடு டெலீட் பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த ட்ரீ வந்து நமக்கு எப்படி கிடைக்குன்றது தான் கான்செப்ட். இப்போ நான் வந்து 4 அப்படின்ற நோடை தான் டெலீட் பண்ண போகிறேன். அப்போ அதை டெலீட் பண்ணிட்டேன் அப்படின்னா நமக்கு எப்படி கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னா இந்த 5 இருக்கிற இடம் இல்லையா, இது வந்து இந்த 4 இருந்த இடத்துக்கு அப்படியே ஜம்ப் ஆகிடும். அவ்வளோதான், வேறு எந்த விதமான ஒரு சேஞ்சஸும் இதில் நடக்காது. பாருங்கள்
இங்கே 4 இருந்தது வந்து 4 ரீப்ளேஸ் பண்ணிவிட்டு 5ன்றது வந்து உட்காந்துருச்சு. ஏன்னா அந்த 4 வந்து தூக்கிட்டோம், டிஸ்கார்ட் பண்ணிட்டோம். ஏன்னா அதை தான் டெலீட் பண்ணுறோம் நம்ம. 4 டெலீட் பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த இடத்துக்கு வந்து இந்த கீழே இருக்கக்கூடிய 5 வந்து மேலே போய் அசைன் ஆகிடும். ஸோ இந்த மாதிரி தான் நமக்கு வந்து ட்ரீ கிடைக்கும். இது வந்து ஒன் சைல்டு டெலிஷன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா 2 சைல்டு டெலிஷன் அப்படின்னா இந்த 43 கீழே 2 சைல்டு இருக்குது பார்த்தீங்களா? அப்போ இதில் ஏதாவது ஒரு சைல்டு வந்து நம்ம டெலீட் பண்ணிட்டோம் அப்படின்னா இந்த ட்ரீ நமக்கு எப்படி கிடைக்கும்ன்றதான் நெக்ஸ்ட்டு கான்செப்ட். இப்போ நம்ம லாஸ்ட்டில் என்ன பார்த்துருந்தோம் அப்படின்னா 0 சைல்டு டெலிஷன் பார்த்துருந்தோம், 1 சைல்டு டெலிஷன் பார்த்துருந்தோம். இப்போ பார்த்தீங்கன்னா 2 சில்ட்ரன் டெலிஷன் வரும்போது நம்ம அதில் பார்த்த மாதிரியே பார்க்க முடியாது. ஒரு ஸ்மால் சேஞ்சஸ் வந்து இதில் இருக்குது. என்ன அப்படின்னா வந்து சப்போஸ் இப்போ நம்ம வந்து 2 சைல்டு நம்ம டெலீட் பண்ண போகிறோம் அப்படின்னா மேபி வந்து 43 டெலீட் பண்ணலாம், அப்படி இல்லைனா 19 டெலீட் பண்ணலாம், அப்படி இல்லைனா 6 டெலீட் பண்ணலாம். ஏன்னா இப்போ நான் சொன்னது எல்லாத்துக்குமே 2 சைல்டு இருக்குது. இப்போ 43 எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா 31 49 சொல்லிட்டு 2 சைல்டு இருக்குது. 19 எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா 17 43 2 சைல்டு இருக்குது. 6ன்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 4 and 8 அப்படின்ற 2 சைல்டு இருக்குது. இது இல்லாமல் 11 எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா 6 19 அப்படிங்கிற 2 சைல்டு இருக்குது. இப்போ சொல்லக்கூடிய இந்த நோடில் ஏதாவது ஒரு நோடை டெலீட் பண்ணிட்டோம் அப்படின்னா 2 சுச்சுவேஷனை வந்து நம்ம வந்து மீட் பண்ணணும். சப்போஸ் இப்போ வந்து நான் வந்து 11 அப்படின்ற இந்த நோடை டெலீட் பண்ணிட்டேன்னு வச்சுக்கோங்களேன்னா, ஒன்று வந்து இன்ஆர்டர் ப்ரிடிக்சர் அப்படின்றத நம்ம யூஸ் பண்ணணும். இன்ஆர்டர் ப்ரிடிக்சர் அப்படின்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இந்த 11 அப்படின்ற வேல்யூவை டெலீட் பண்ணிட்டோம் அப்படின்னா லெஃப்ட் சைடு இருக்கக்கூடிய வேல்யூவில் ஹையஸ்ட் வேல்யூவாக இருக்கிறது வந்து ரூட் நோடாக மாறும். சொல்கிறது புரியுதா? இன்ஆர்டர் ப்ரிடிக்சர்னு வரும்போது இது லெஃப்ட் சைடு இருக்கக்கூடிய ஹை வேல்யூ வந்து என்னவா மாறும்? ரூட் நோடாக மாறும். இதுவே இன்ஆர்டர் சக்ஸஸர்னு வரும்போது ரைட் சைடில் இருக்கக்கூடிய வேல்யூவில் லோவஸ்ட் வேல்யூ வந்து என்னாகுன்னு பார்த்தீங்கன்னா டாப் நோடாக மாறும். ஸோ 2 சைல்டு டெலிஷனில் வந்து அவங்க கேட்குறது வந்து இன்ஆர்டர் ப்ரிடிக்சர் கேட்குறாங்களா, இன்ஆர்டர் சக்ஸஸர் கேட்குறாங்களான்னு பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி நம்ம என்ன பண்ணணும்னா அப்ளை பண்ணணும். அப்போ இன்ஆர்டர் ப்ரிடிக்ஷன் வரும்போது என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா, இட் டேக்ஸ் ஹையஸ்ட் வேல்யூ இன் லெஃப்ட் சைடு நோடு. சரியா? இதுவே இன்ஆர்டர் சக்ஸஸ்ன்னு வந்துச்சு அப்படின்னா இட் டேக்ஸ் லோயஸ்ட் வேல்யூ ஆஃப் ரைட் சைடு நோடு. ஸோ இந்த மாதிரி நம்ம எடுக்கணும். ஓகே, இப்போ சப்போஸ் இப்போ நம்ம 11 அப்படின்ற வேல்யூவை டெலீட் பண்ணுறோம் அப்படின்னா இது இன்ஆர்டர் ப்ரிடிக்சரில் வருது அப்படின்னா நம்ம எப்படி எடுக்கணும்னு பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடு இருக்கக்கூடிய நோடை வந்து 10 வந்து என்ன பண்ணணும்? ரூட் நோட அசைன் பண்ணிடணும். ஓகேவா? அப்போ ரூட் நோட அசைன் பண்ணும்போது பாருங்கள் 11 போயிட்டு 10 வந்து உட்காந்துருச்சு. அப்போ இந்த 10 வந்து மேலே போனதுக்கப்புறம் அது எப்படி மாறும்? அஸ் யூஸ்வலாக 6 அப்படி தான் இருக்கும். 6க்கு 4 அப்படின்ற நோடு இருக்கும். 4க்கு ரைட்டில் 5ன்ற நோடு இருக்கும். அதே போல் 6க்கு ரைட்டில் 8 இருக்குது. இந்த 10 மட்டும் இருக்காது, ஏன்னா அது ரூட் நோடாக இங்கே உட்காந்துருச்சு. இது வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா ப்ரிடிக்சர்னு சொல்லுவோம். மற்றபடி ரைட் சைடில் என்ன இருக்கோ அது அஸ் யூஸ்வல் அது அப்படியே தான் இங்கே இருக்கும். ஓகே, இதே தான் இன்ஆர்டர் சக்ஸஸர்னு நம்ம எழுதும்போது என்ன ஆகும்? ரைட் சைடில் இருக்கக்கூடிய நோடில் லோயஸ்ட் வேல்யூ எது இருக்கோ அது வந்து என்ன பண்ணும் பார்த்தீங்கன்னா ரூட் நோடாக போய் உட்காந்துரும். புரியுதா? அப்போ இங்கே என்னது? இந்த பக்கம் ரைட்டில் வரும்போது லோயஸ்ட் வேல்யூ 17 வந்து ரூட் நோடாக இங்கே உட்காந்துருச்சு அப்படின்னா இங்கே எப்படி மாறும்? 19 அப்படியே இருக்கும். அதே போல் 17 மேலே போனதாக்கில் 17 இங்கே எதுவும் போட தேவையில்லை. ஸோ 19 கீழே என்ன இருக்கோ அது அப்படியே அஸ் யூஸ்வலாக இங்கே போட்டுக்க வேண்டியதான். தென் லெஃப்ட் சைடு பார்க்கும்போது லெஃப்ட் சைடில் நமக்கு எந்த சேஞ்சஸும் பண்ண போகிறது கிடையாது. ஸோ அதை அப்படியே எடுத்து எழுத வேண்டியதான். ஸோ இதுதான் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா இன்ஆர்டர் சக்ஸஸர் அப்படின்றது. ஸோ உங்களுக்கு 2 சைல்டு நீங்கள் டெலீட் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த 2 ப்ராசஸில் ஏதாவது ஒரு ப்ராசஸ் நீங்கள் வந்து அப்ளை பண்ணாலே போதும், உங்களுக்கு நீட்டாக இந்த பைனரி சர்ச் ட்ரீ வந்து உங்களுக்கு நல்லா ஒர்க் ஆகும். ஸோ இதுதான் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா பைனரி சர்ச் ட்ரீ எப்படி வந்து நம்ம வரைஞ்சி அது 1 சைல்டு டெலிஷன் எப்படி நடக்குது, 0 சைல்டு டெலிஷன் எப்படி நடக்குது, 2 சைல்டு டெலிஷன் எப்படி நடக்குது அப்படிங்கிறதுக்கான ஒரு டீட்டெயிலான ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் இதுதான். இப்போ இதில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தது அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.